வணக்கம். இன்றும் பல முக்கிய அவசிய பிரயோசன பல செய்திகளுடன் கணேசன் குரலுடன் இணைந்திருக்கின்றீர்கள். கணேசன் குரலுடன் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எமது காணொலிக்கு சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுகின்ற லைக் தான் பலருக்கு சென்று அடையக்கூடியவாறு இருக்கும். எனவே லைக் பண்ண மறந்து விடாதீர்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பல முக்கிய செய்திகளுடன் இலங்கையிலிருந்து செம்மணி புதைகுழி அகழ்விற்கான பாதீடு எதிர்வரும் வாரங்களில் சமர்ப்பிக்கப்படும். வழக்கு விசாரணை 13ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டிருக்கின்றது. எனவே இலங்கை யாழ்ப்பாணத்தில் இந்த வழக்கு விசாரணை நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இதனுடைய அந்த பாதீட்டு அறிக்கை எதிர்வரும் 13ஆம் தேதி பாதீட்டு அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக அரசு தரப்பு சட்டத்தரணிகள் கோரிக்கை விட்டதன் பயனாக எதிர்வரும் 13ஆம் தேதிக்கு இந்த வழக்கு தவணையிடப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். ஜெனீவா பயணமானார் ஸ்ரீதரன் எம்பி எதிர்வரும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தொடரினுடைய 60வது கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக இலங்கையிலிருந்து தமிழர் சார்பில் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எம்பி தற்பொழுது ஜெனீவாக்கு பிரயாணம் செய்திருக்கின்றார். இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். சர்வதேச நீதி கோரி உறவினர்கள் போராட்டம் நேற்றுடன் நிறைவு பெற்றிருக்கின்றது. இதன்போது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானம், அதாவது இலங்கையினுடைய உள்ளக பொறிமுறை மூலம் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை தீயிட்டு எரித்திருக்கின்றார்கள். ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு அறிக்கை ஒன்றையும் அனுப்பியிருக்கின்றார்கள். இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பிறகு பார்க்க போகின்றோம். ஆசிரியர் சேவைக்கு அபிவிருத்தி அதிகாரிகள் என்றொரு தலைப்பில் ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். நாட்டை ஆட்சி செய்தவர்களே வசீம் தஜூதீனை கொலை செய்தார்கள். அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வெளிப்படையாக ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். போர்க்காலத்தில் அடுத்த மிக முக்கியமான ஒரு செய்தி, போர்க்காலத்தில் இலங்கையை விட்டு வெளியேறியவர்கள், அதாவது சட்டவிரோதமாக இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய கூற்றுப்படி சட்டவிரோதமாக, அதாவது முறையான நகல்களை சமர்ப்பித்து விமான நிலையங்களின் ஊடாகவோ அல்லது கப்பல் துறைமுகங்களின் ஊடாகவோ பயணிக்காமல் தப்பியோடியவர்கள் தமது உயிரை கையில் பிடிப்பதற்காக, உயிர்களை காப்பாற்றுவதற்காக முறையற்ற விதத்தில் இந்தியா சென்றவர்கள் மீண்டும் திரும்புகின்ற போது அந்த விண்ணப்ப மீண்டும் திரும்புகின்ற போது விமான நிலையங்களில் அல்லது கப்பல் துறைமுகங்களில் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள். எனவே இதற்கான தீர்வு ஒன்று காணப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமான ஒரு முடிவான விளக்கத்தையும் நாங்கள் பார்க்க போகின்றோம். பொலிகண்டியில் பல லட்சம் ரூபாய் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாகவும் பார்க்க போகின்றோம். அடுத்தது அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை ஐநா சபைக்கு செல்வதற்காக தான் வெளிக்கிட்ட அந்த முயற்சிகள் தடுக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு குற்றத்தை சாட்டியிருக்கின்றார். தன்னுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். தற்போது பிரான்சுக்கு தான் செல்கின்ற போது தானும் கௌசல்யாவும் விண்ணப்பித்திருந்த போதிலும் கௌசல்யாக்கான எங்கே தங்கப்போகிறீர்கள், பிரான்ஸில் எங்கே நீங்கள் தங்கப்போகிறீர்கள், யாருடைய வீட்டில் தங்கப்போகிறீர்கள் என்ற கேள்வியை கேட்டு அந்த விளக்கங்களை கேட்டு கடிதம் கௌசல்யாவுக்கு வந்ததாகவும் தன்னுடைய விண்ணப்பங்களுக்கு எந்தவித கடிதங்களோ எந்தவித அனுமதிகளோ கிடைக்கவில்லை என்று சொல்லியும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 60வது மனித உரிமை கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக தன்னுடைய அந்த பிரயாணம் வேணுமென்றே தடுக்கப்பட்டதாகவும் வெளிநாட்டு அரசியலுக்கும் இலங்கை அரசியலுக்கும் பல்வேறு தொடர்புகள் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கின்றார். எனவே இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகளுக்கான பாதீடு எதிர்வரும் வாரங்களில் சமர்ப்பிக்கப்படும். வழக்கு விசாரணை 13ஆம் தேதி தவணையிடப்பட்டிருக்கின்றது. செம்மணி மனித புதைகுழிகின்ற 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான பாதீட்டுக்கான அங்கீகார அறிக்கை எதிர்வரும் வாரங்களில் மன்றில் சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. செம்மணி மனித புதைகுழி விசாரணை நேற்று புதன்கிழமை யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் நடைபெற்ற போது பாதீட்டுக்கான அங்கீகார அறிக்கையை மன்றில் சமர்ப்பிக்க அரச சட்டத்தரணிகள் கால அவகாசம் கேட்டமையினால வழக்கினை எதிர்வரும் 13ஆம் தேதி தவணையிடப்பட்டது நீதவான் அவர்களால். செம்மணி மனிதக்குழி தொடர்பான 2ஆம் கட்ட அகழ்வு பணி கடந்த செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதியுடன் முடிவடைந்திருக்கின்றது. கட்டம் கட்டமாக 54 நாட்கள் நடைபெற்ற அகழ்வு பணிகளின் போது இதுவரை 240 மனித எலும்புக்கூடுகள் அவதானிக்கப்பட்ட நிலையில் அவற்றில் 239 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றது.
எனவே இந்நிலையில் புதைகுழியினுடைய அருகில் மேலும் பல மனித புதைகுழிகள் காணப்படலாம் என்று ஸ்கேன் அறிக்கை உள்ளிட்ட நிபுணத்துவ அறிக்கையினூடாக சந்தேகிக்கப்படுவதால் 8 வார காலப்பகுதிக்கு மேலும் அந்த புதைகுழிகளை தோண்டுவதற்கான அனுமதியை விண்ணப்பித்திருக்கிறார்கள். இந்த அனுமதியை விண்ணப்பித்தவர் யார் என்று சொன்னால் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அவர்களால் இந்த விண்ணப்பம் செய்யப்பட்ட நிலையில் மன்று அதற்கான செலவின பாதீட்டை மன்றில் சமர்ப்பிக்க உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த வழக்கு தவணையின் போது மூன்றாம் கட்ட அகழ்வு பணிக்கான பாதீட்டு அறிக்கை மன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அதற்கான அங்கீகார அறிக்கை நேற்று தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர் சேவைக்கு அபிவிருத்தி அதிகாரிகள் பாடசாலைகளில் பணிபுரியும் அபிவிருத்தி அதிகாரிகளை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பான அறிவிப்பை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டிருக்கின்றது. அமைச்சின் செயலாளர் நாலக கலுவெலுவின் கையொப்பத்துடன் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. 2023 ஆண்டு மார்ச் மாதம் 25 இடம்பெறவிருந்த பாடசாலை அபிவிருத்தி அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு பணியில் உள்ள பட்டதாரி அதிகாரிகளை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைகள் செய்யப்பட்டு பல வழக்குகள் முடிவுறுத்தப்பட்ட நிலையில் தற்போது முடிவுக்கு வந்திருக்கின்றது இந்த வழக்குகள். ஆயினும் கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. இருப்பினும் மேன்முறையீட்டு நீதிமன்றில் விசாரிக்கப்படுகின்ற வழக்குகள் இன்னும் முடிவடையாததன் காரணமாக அந்த வழக்குகளின் தீர்ப்பும் வழங்கப்பட்ட பிறகு மேற்குறிப்பிடப்பட்ட பரீட்சை தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. சர்வதேச நீதி கோரி உறவுகள் போராட்டம் உள்ளக பொறிமுறையை வலியுறுத்துகின்ற ஐக்கிய நாடுகளின் அறிக்கை தீயிட்டு எரிப்பு தீப்பந்த போராட்டம் முன்னெடுப்பு சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு நிறைவடைந்தது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் தமிழ் மக்களுக்கு சர்வதேச நீதி கோரி யாழ் செம்மணியில் நடத்தப்பட்ட சுழற்சி முறை போராட்டமானது முடிவுக்கு வந்திருந்த நிலையில் இறுதி நாளான நேற்று சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் பாரிய தீப்பந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இலங்கை விவகாரம் தொடர்பாக உள்ளக பொறிமுறையை வலியுறுத்தும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையின் அறிக்கை போராட்டக்காரர்களால் தீயிட்டு எரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி கோரி உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணைகளை வலியுறுத்தியும் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்திற்கு நீதி கோரியும் கடந்த 25 ஆரம்பமான உண்ணாவிரத போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தது. வடக்கின் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர் மற்றும் செயற்பாட்டாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், பொதுமக்கள் இந்த போராட்டத்தில் பெருமளவில் கலந்து கொண்டிருந்தார்கள். போராட்டத்தின் இறுதி நாளான நேற்று மதியம் 1 மணியளவில் கவன ஈர்ப்பு போராட்டத்தை போராட்டக்காரர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை தீப்பந்தங்கள் ஏந்தி நடத்தியிருக்கின்றார்கள். அதேவேளை சர்வதேச சிறுவர் தினத்தையொட்டி இனப்படுகொலை செய்யப்பட்ட சிறுவர்களுக்கு நீதி கோரியும் கோஷங்கள் எழுப்பியிருந்தார்கள். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இலங்கையின் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்திருக்கின்றார்கள். தமிழின அழிப்புக்கும் உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டமைக்கும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைகுழிகளுக்கும் சர்வதேச சுயாதீன விசாரணைகளை மட்டுமே கோருகின்றோம் என்று அவர்கள் கோரிக்கையை முன்வைத்ததோடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபைகளுக்கு ஒரு அறிக்கையும் அவர்கள் அனுப்பியிருக்கின்றார்கள். நாட்டை ஆட்சி செய்தவர்களை இதுவரை காலமும் நாட்டை ஆட்சி செய்தவர்களே பஷீம் தஜூதீனை கொலை செய்தார். ரக்பி விளையாட்டு வீரரான பஷீம் தஜூதீனை படுகொலை செய்தார்கள். இதை யார் அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் தற்போதைய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த வெளிப்படையான கருத்தை அறிவித்திருக்கின்றார். நாட்டை ஆட்சி செய்தவர்களே ரக்பி வீரர் பஷீம் தஜூதீனை கொலை செய்தார்கள் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். அவர் இந்த கருத்தை கூறியிருக்கிறார். அனுராதபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த செய்தியை வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில் விசாரணைகளில் குற்றங்களில் தொடர்புடையவர்கள் அரசியல் ஆர்வலர்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமன். இந்த குற்றங்களை நாட்டை ஆட்சி செய்தார்கள் என்று கூறப்படுகின்ற குற்றவாளிகளை இந்த வேலைகளை செய்தார்கள் என்று சொல்லியும் அவர்கள் வேண்டுமென்று சட்டங்களையும் இந்த குற்றங்களை மூடி மறைத்தார்கள் என்று சொல்லியும் கூறுகின்றார்.
மேலும் பஜீம் தஜூதீன் 2012 கொலை செய்யப்பட்டார். 2015 ஆண்டு பத்திர மோசடி இடம்பெற்றது. 2019 உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு இடம்பெற்றது. இந்த சம்பவங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் யாராயினும் சட்டம் செயற்படும், அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு வலுவான கருத்தை கூறியிருக்கின்றார். பல விசாரணைகளில் அரசாங்கம் தலையிடாது, எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் எவற்றிலுமே அரசாங்கம் தலையிடாது என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்திருக்கின்றார். போர்க்காலத்தில் அதாவது 80களிலேயோ அல்லது 90களிலேயோ நாட்டை விட்டு வெளியேறியவர்கள், அதாவது சட்டத்துக்கு புறம்பான முறையில் நாட்டை விட்டு வெளியேறியவர்கள், அதாவது இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக வெளியேறியோர் மீண்டும் நாட்டுக்கு வருகின்ற போது ஏற்படும் சவால்களுக்கு தீர்வு காணப்படும் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். இந்த பிரச்சனையை எழுப்பியவர் யார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது இலங்கையோட வடமாகாண ஆளுநர் வேதநாயகம் பிள்ளை அவர்களால் இந்த கோரிக்கை கடிதங்கள் ஜனாதிபதி மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு பிரதியிட்டு அனுப்பப்பட்டதன் விளைவாக இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சில முடிவுகளை பாராளுமன்றத்தில் எடுத்திருக்கின்றார். அவை சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை பார்க்க போகிறோம். போர்க்கால சூழ்நிலையில் இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக வெளியேறியோர் மீண்டும் நாட்டுக்கு வரும்போது ஏற்படும் சவால்களை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து வருகின்ற அகதிகள் சர்வதேச விமான நிலையங்களில் எதிர்கொள்கின்ற சவால்கள் தொடர்பாக மாகாண ஆளுநர் வேதநாயகம் ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்கு முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு தீர்வு காண்பதற்காக அமைச்சரவை பத்திரம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சுக்கு பிரதியிடப்பட்டு ஜனாதிபதிக்கும் வடக்கு மாகாண ஆளுநரால் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் இதற்கு அமைவாக போர்க்கால சூழ்நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட துறைமுகம் மற்றும் முறையான கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தாமல் நாட்டை விட்டு வெளியேறிய இலங்கை அகதிகள் மீண்டும் இலங்கைக்கு வருகின்ற போது இலங்கை குடியுரிமைகள் உறுதி செய்யப்பட்ட நபர்கள் தாமாக முன்வந்து நாடு திரும்புவதற்கான குடியேற்ற அனுமதி வசதிகளை வழங்குதல் என்ற தலைப்பில் அமைச்சரவை பத்திரம் முன்வைக்கப்பட்டதாகவும் அமைச்சரவை முடிவுகளின் தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக சட்டமா அதிபரிடம் ஆலோசனை கோரப்பட்டுள்ளது என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் ஆளுநருக்கு தெரிவித்திருக்கின்றார். பல லட்சம் பெறுமதியான படகு மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் பொலிகண்டி ஆலடியில் நேற்று தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே வல்வெட்டித்துறை பொலிகண்டி ஆலடி பகுதியில் படகு மற்றும் கடற்தொழில் உபகரணங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று மதியம் 1:30 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்திற்கான காரணங்கள் இதுவரை தெரியப்படாத நிலையில் இந்த சம்பவம் தற்செயலானதா அல்லது விசமிகளால் ஏற்படுத்தப்பட்டதா என்று மேலதிக விசாரணைகளை வல்வெட்டித்துறை போலீசார் மேற்கொண்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜெனீவா பயணமானார் ஸ்ரீதரன் எம்பி. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக இலங்கையிலிருந்து தமிழரசு கட்சியின் சார்பாக ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் ஜெனீவாக்கு பயணமாகியிருக்கின்றார். இதன்போது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவைகளின் பிரதிநிதிகளையும் பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளினுடைய பிரதிநிதிகளையும் சந்தித்து இனப்பிரச்சனை சம்பந்தமாகவும் இங்குள்ள பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் அவர் கலந்துரையாடுவார் என்று சொல்லி அந்த செய்தி காணப்படுகின்றது. இதேவேளை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தானும் மற்றும் கௌசல்யாவும் விண்ணப்பித்த விண்ணப்பங்கள் தற்போது நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவும் இங்கே அரசியல் செல்வாக்கு மற்றும் சர்வதேச நாடுகள் இலங்கை அரசாங்கத்துடன் சேர்ந்து மோசடிகளில் ஈடுபடுவதாகவும் அர்ச்சனா குற்றம் சாட்டியிருக்கின்றார். அவர் எவ்வாறு குற்றம் சாட்டியிருக்கிறார் என்று சொன்னால், பிரான்ஸுக்கான தன்னுடைய வெளிநாட்டு பயணத்தை இலங்கையினுடைய தூதரகத்தினூடாக தான் மேற்கொள்ளப்பட்ட போது அந்த வழங்கப்பட்ட தன்னுடைய விண்ணப்பங்கள் இதுவரை எந்த விளக்கங்களும் கிடைக்கப்படவில்லை என்று சொல்லியும், ஆனால் கௌசல்யாக்கான விண்ணப்பங்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் அந்த விண்ணப்பத்தில் நீங்கள் பிரான்சில் எங்கே தங்கப் போகிறீர்கள், யாருடைய வீட்டில் தங்கப் போகிறீர்கள் என்ற கேள்விகள் கேட்கப்பட்டிருப்பதாகவும், எனவே இந்த விடயங்களை அவர் கடுமையாக கண்டிப்பதோடு தன்னுடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தங்களுடைய அந்த பிரயாணம் வேண்டுமென்றே வெளிநாடுகளும் இலங்கையும் சேர்ந்து தடைப்படுத்தப்பட்டதாக ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். தன்னுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு எமது கணேசன் குரலுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். மீண்டும் இதுபோன்ற ஒரு செய்தியை உங்களுக்கு வழங்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.